உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஏங்க தேர்தல் அதோ வந்துருச்சுங்க. நாளன்னைக்கு தான் கண்டென்ட்டுகள் எகிரி கிடக்குது. அங்கங்க பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசுற கண்டென்ட்டுகளை இப்படி கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு இப்படி தர வந்திருக்கோம். இது தேர்தல் பராக் பராக். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் பராக் பராக்ல நம்ம முதலாவதா பார்க்க போறது எங்க தலைவர் எம்ஜிஆருக்கு நம்பியாரு, PS வீரப்பா, மனோகர் இவங்க தாங்க வலுவான வில்லன்கள். அதே மாதிரி எங்களுக்கு எதிரினா அது திமுக தான் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பயங்கரமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்றவங்க எல்லாம் ஜுஜிபின்னு சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு வாங்க. மதுரையை பொறுத்தளவுங்க இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமி. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. இந்த பூமியில பொதுவாக நான் சொல்றதுன்னா எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடித்த படம் பாருங்க. மற்ற யாரையுமே இதாக நம்பியாரதான் எங்களுக்கு எது. ஒரு பெண்ணை பலவந்தமாக தூக்கி செல்வது பொது விஷயம், யாருக்கும் கேட்க உரிமை உண்டு. அப்படியானால் திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறேன். நம்பியாரத்தையும் தலைவர் எதிர்ப்பாங்க போட சொல்லுவார், இல்லை PS வீரப்பாவை போட சொல்லுவார், மனோகரனை போட சொல்லுவார். எங்களுக்கு இன்னைக்கு மனோகரனாக PS வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். மற்றெல்லாம் சுஜிபி. அவங்க இப்பெல்லாம் பேராசிரியர், பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல பழக்கமாக அன்பா பழகக்கூடியவர். அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவரை போய் களத்தில் இப்போ நோட்டாவை காட்டிலும் கம்மியாக ஓட்டு வாங்க போகிறாரு பாரதிய ஜனதா. அது மதுரையை அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில் பாரதிய ஜனதா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கதைக்கு உதவாது தலைவரே. தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு அது அந்த கட்சியை நிச்சயமாக இந்த சும்மா யூடியூப்பு இந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் தூக்கி நிறுத்துறாங்க. இந்த பத்திரிக்கைலாம் செயற்கையா தூக்கி நிப்பாட்டெல்லாம் நிற்காது. ட்ரெய்லர் படங்கள் பாருங்க, ட்ரெய்லர் இருக்கும், படம் சொதைப்புறும், படம் ஃப்ளாப் ஆயிரும். அது மாதிரி இப்போ ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறது. எங்களுடைய எதிரி இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்கோம், மத்திய அரசுடைய வேதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். மக்கள் நல்லா கேட்குறாங்க, டாக்டர் நல்லா பேசுறாரு. எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏப்பா இதுவரைக்கும் 10 ஆண்டுகள் நான் ஒரு பாமரனா கேட்குறேன், ஐயா சாமி மோடிஜி சாமி, நீங்கள் தானே 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் காமராஜ் ஆட்சி கொடுக்கல, ஏன் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கல, எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டோமா? நீ என்ன சுத்த அரசியல் தெரியாதவனா இருக்க? இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னதே செய்யல, அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னா மக்களை ஏமாற்றுறாங்க. இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற நாங்க இந்த கட்சியை கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே பேரங்க பெருந்தை அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விட்டது. போடா திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போயாது ஒழியாது புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. அதே வழியில் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழி நடத்தி கொண்டிருக்கார். ஒருத்தர் பாருங்க, இங்க எங்கிட்ட எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிக்கிற காட்சியை பாருங்க. மன்னிக்க மாட்டேன் பழுக்குறதுன்னு சொல்றாங்க, அழுகி போகுது. அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாச்சு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு OPS போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் அம்மாவை எவ்வளவு எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார். அது கரூர் மாவட்டமா தெரியல, எங்களுக்கு என்ன இருக்கு. அவர் எங்க அம்மாவை எங்க தலைவர்களை அண்ணாவை பற்றி பேசுகிறார், தந்தை பெரியாரை பற்றி பேசினார். அப்படி இதே டீ அடிக்கிற நம்ம பன்னீர்செல்வம் OPS அவர்கள் அவர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா, நாட்டுக்கு தெரியுதுன்னா, 3 நீங்களே போடுறீங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக. இந்த 3 முறை முதலமைச்சராக யார் காரணம்? அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு, இவர் கைகூப்பை நின்று ஓட்டு கேட்கிறார்.
அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நான் ஃபாரின்ல இருந்து இறக்கி வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ரோபோட்டுங்க. இது சாதா ரோபோட் இல்ல, இது அரசியல் பேசக்கூடிய அரசி ரோபோட். இப்போ பாருங்க நான் என்னென்னலாம் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு இந்த ரோபோட் எப்படிதான் பதில் சொல்ல போறதுன்னு. ஏமா அரசி, நான் இந்த நாட்டோட ஜனாதிபதி ஆவனா? நீ இருக்க வரையோ ஜனாதிபதி ஆகவே முடியாது. எது இல்ல, கண்டிப்பா ஆயிடுவ. அந்த பயம் இருக்கணும். எப்படி ரீப்ரோகிராம் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்கறேன் பாருங்க. இந்த நாடு இந்தியா வல்லரசு ஆகுமா? ஆகவே முடியாது. எது? இல்ல இல்ல, ஆயிடும். தனியா யோசிக்குது போல இருக்குதுங்க, என்னென்னமோ சொல்லுது. இதே மாதிரி தான் தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களும் ஒரு ரோபோட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அது என்னமோ சிவகாமி கேள்வி முடிஞ்சதா இல்லையா? அதெல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. நல்லா சொன்ன. இப்ப மக்களுக்கு என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? என்ன நினைக்க மாட்டாங்க. என்னென்னலாம் பேசுது பாருங்க. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க, இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னையா ஐயாமா இருமா, நான் லிங்க் கொடுத்துட்டு வந்துடுறேன். தமிழிசை அக்கா அந்த ரோபோட்டோட பேசிட்டு இருக்காங்க, பாத்துட்டு வாங்க. சார் கம்ப்யூட்டர் சார். என்னையா இது கமர்கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டரை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? நன்றாகவே தெரியும். 2 மாநில கவர்னர் பதவியை விட்டு மக்கள் பணியாற்ற வந்திருக்கீங்க. உங்கள் மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்? நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது, வர்றேன். தென்சென்னையில் எனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும். சென்னை மக்கள் நல்ல திட்டங்களுக்காக ஏங்குகிறார்கள். உங்களால் தான் அதனை தர முடியும் என நம்புகிறார்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துகள். தென் சென்னைக்கு அக்கா வந்தாச்சு. முன்னேற்ற வேலையை ஆரம்பிச்சாச்சு. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில தேமுதிக வேட்பாளரா களத்துல இறங்கி இருக்கிற விஜய பிரபாகரனுக்கு அவங்க அம்மா வாக்கு சேகரிக்க ஈடுபட்டாங்க. அப்போ ரொம்பவே பல விஷயங்களை சென்டிமெண்டா பேசியிருக்காங்க. என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது இங்கதாங்க ஆகும், இந்த தொகுதியில தான் ஆகும், உங்க கண்ணு முன்னாடி தான் ஆகும். என் பையனுக்கு நான் மட்டும் அம்மா இல்லை, நீங்க எல்லாருமே அம்மா தான். அவனை நல்லா பார்த்துக்குங்க. அவன் நாடாளுமன்றத்துக்கு போறதை தவிர இங்கேயே தாங்க இருப்பான், இந்த தொகுதியிலே தான் இருப்பான். நீங்க இருக்கீங்க, எனக்கு என்னங்க, சிங்க குட்டி பெத்த சிங்க குட்டி அப்படின்னு பயங்கரமா உணர்ச்சி பொங்க பேசியிருக்காங்க. பார்த்துட்டு வாங்க. உங்களுக்காக அவர் உழைக்க தயாராக இருக்கார். சின்ன பையன் பார்க்காதீங்க, 32 வயசு தான், இன்னும் கல்யாணம் ஆகல. உங்க எல்லாருக்கும் இப்ப அவங்க அம்மாவை சொல்றேன், அவருக்கு ஜெயிச்ச பிறகு இந்த விருதுநகர் தொகுதியில உங்க முன்னாடி தான், உங்க தலைமையில தான் அவருக்கு திருமணம் நடக்கும். என் தாய்க்குழந்தைகள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகளே, உங்க ஆசீர்வாதத்தோடு தான் இந்த தொகுதியில தான் அவருக்கு திருமணமே நடக்கும். நீங்க உங்க பிள்ளை வீட்டு கல்யாணத்துக்கு வந்து மனசார நீங்க அவரை வாழ்த்தணும்னு சொல்லி ஒரு அம்மாவா நான் கேட்கிறேன். அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் எல்லாரும் அவருக்கு அம்மா தான், சகோதர சகோதரிகள் தான். எனவே வெற்றி பெற்ற பிறகு உறுதியாக நாம் நினைத்த அத்தனையும் ஜெயிப்போம். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறேன். ஏன் சொல்றேன்னா, துளசி கூட வாசம் மாறும், தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டார். ஆஹா, இப்பதான்டா தெரிஞ்சு ஒண்ணு ஏன் கட்சியில சேர்க்கலன்னு. சொன்னதுதான், உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான். ஏன்னா விஜய பிரபாகருக்கு படித்தவர், பண்பாளர், நல்லவர், ஒரு சிங்கம் பெற்றெடுத்த சிங்கம் களை இறங்கிருச்சு. அதனால கேப்டன் 8 அடி பாஞ்சா விஜய பிரபாகர் 14 ஏண்டா படிச்சவர், பண்பாளர், அறிவாளி, அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். போயிருக்காரு. இந்த சின்ன வயசுலேயே பெரிய பெரிய சவால்களை எடுத்து பண்ணிருக்காரு. என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது. அதுல சின்ன விட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், சின்ன பையன் சின்ன பையன்னு சொல்றாங்க. சின்ன பையன் இல்ல, அறிவாளி அவரு. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கா நீ. பேட்மிண்டன் லீக்னு சொல்லி ஒரு பேட்மிண்டன் அகாடமி எடுத்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். அவங்கிட்ட இருக்க ஆப்ப பிடிங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? அதே மாதிரி இன்னைக்கு உலக லெவல்ல பாடகர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கிலீஷ்ல கான்சர்ட்ஸ் சொல்லுவோம், அதை
எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட மனைவி குஷ்பு அவர்களுக்கு கூட நான் ஆதரவா அரசியல்ல மேடை ஏறி பேசினது இல்லைங்க. நம்ம தலைவர் ஏசி சண்முகத்திற்கு நான் ஆதரவா பேசிட்டு வரேன்னா என்ன காரணம்? அவர் செஞ்ச உதவிகள் தான். ஏங்க எத்தனையோ திரைப்படத்துல நம்ம ஹீரோவா பார்த்துருக்கேங்க. ஆனா நிஜமான ஹீரோன்னா அது நம்ம தலைவர் ஏசி சண்முக ஐயா தான் அப்படின்னு சொல்லி பிரச்சார கூட்டத்துல நம்ம சுந்தர்சி அவர்கள் பேசியிருக்காரு. பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல ஒரு புராணத்துல சொல்லுவாங்க, சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் படிக்கிறப்பாருன்ட்டு. காலையில வந்து அவரு வெளியில கிளம்பும்போது பிள்ளையார் பார்த்து பார்வதி அம்மாட்ட கேட்கற எங்க அப்பா எங்க போறாருன்ட்டு. இல்லப்பா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் படி இழக்கிறதுக்காக போறாருன்ட்டு. இப்போ பிள்ளையாருக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதாவது எல்லாருக்கும் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு சின்ன எருப்பை எடுத்து ஒரு டப்பால வச்சு மறைச்சு வச்சுக்கிட்டாரு. பொய் தானே சொல்றேன். சாயங்காலம் சிவபெருமான் வந்தாரு, அப்பா எல்லாத்துக்கும் படி எழுதிட்டீங்களேன்னு. எல்லாருக்கும் படி எழுதிட்டேன். இல்ல ஒன்ன விட்டுட்டீங்களேன்னு. யாரன்ட்டு இதோ பாருங்கன்ட்டு டப்பா திறந்து காமிச்சாரு பிள்ளையார். இப்ப சிவபெருமான் சொன்னாரா, நீ நல்லா டப்பாவை பாருங்க. டப்பாக்குள்ள பார்த்தா எறும்புக்கு ஒரு அரிசி பருக்க இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் படி இழக்கிற மாதிரி சிவபெருமானோட ஆசீர்வாதம் இருக்கு. அதே மாதிரிதான் ஏசி சண்முகம் சார் அவர்களுக்கும் இந்த தொகுதியில இன்னொரு 2 ஜெனரேஷன் தாண்டி பார்த்தா சண்முகம் சாரோட நற்பயன்கள் நற்செயல்களால பயன்பெறாத பயனாளிகள் யாருமே இல்லைங்கிற நிலைமை அளவுக்கு வந்து அவர் தான் சொத்து எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு நம்ம எல்லாம் பண்ற ஒரே கைமாறு ஒரே ஒரு ஓட்டு. ஏன் பக்கி? ஏன்னா எங்க அம்மா வந்து தட்டுல கை வைக்கும் போது சோத்துல பருக்கு ஏதாச்சும் பேலன்ஸா வச்சுன்னா மண்டையில் அடிப்பாங்க. ஏமான்னு கேட்டா அந்த அரிசி பருக்க ஒரு பருக்கை அது நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. பயிரா இருக்கும் போது தப்பிச்சு, காக்கா குருவிட்டு தப்பிச்சு, நெல் பயிர்ல இருந்து அரிசியா மாறும் போது அங்கிருந்து தப்பிச்சு, கடையில போய் இலை போடும் போது அங்கிருந்து தப்பிச்சு, கடைசியில மூட்டையில போடும்போது அங்கிருந்து கொட்டாம தப்பிச்சு, அம்மா உலையில போடும்போது கொஞ்சம் கீழே சிந்தாம தப்பிச்சு, வெந்து நம்ம தட்டுக்கு வந்து அந்த அரிசிய நம்ம வேஸ்ட் பண்ணி தட்டுல வச்சோம்னா அந்த அரிசி அழுமா, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தட்டுக்கு வந்தாலே எனக்கு வேஸ்ட் பண்ணிட்டே. அந்த மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு ஓட்டும். நம்ம பெரியவங்க நம்ம முன்னோர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கொடுத்த ஓட்டு உரிமையை தயவு செஞ்சு வீணாக்காம, ஏன்னா மத்தியில அமைய போறது கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி. அந்த ஆட்சிக்கு வலு கொடுக்கிற மாதிரி அண்ணன் ஏசி சண்முகம் சார் அவர்கள் வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி டெல்லிக்கு போனோம். ராசா என்ன ராசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? ஹலோ ஆபீசர், உங்க பேர் என்னங்க? நீங்க என்ன ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? என்ன காரை கொண்டு வந்து இப்படி இப்படி வண்டிக்கு முன்னாடி நிறுத்துறீங்க, அப்படியே அப்படியே என்னவோ எஸ் அடிக்கிறீங்க, யூ டர்ன் பண்றீங்க, நான் பயமுறுத்துறீங்களா? நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்து இப்ப ஆமா இது இப்ப என்ன பண்ணீங்கல்ல, இது போய் ஒரு திமுக வேட்பாளரை பண்ணுங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு ஆவேசமா மன்சூர் அலிகான் பேசியிருக்காருங்க. அவர் தான் மற்றவங்கள டென்ஷன் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அவரை யாருங்க டென்ஷன் பண்ணா பாருங்க. என்னமோ கலக்கிறதுங்க நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டுற. யாருப்பா ஆபீசரு? தம்பி உங்க பேர் என்ன? என்னையா இங்க போனா ஆபீசர் உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் உலகத்துக்கே தெரியும். ஐயோ நீ அப்படி கிராஸ் பண்ணி நிப்பாட்டுற. கள்ளக்கடத்தல்கார ஓடிட்டு இருக்கேனா? ஏதாவது கூப்பிடுப்பாங்க. எங்கேயாவது ஓடி போறேன்னா முதல்ல இந்த மாதிரி அநாகரிகமா நிப்பாட்டாதீங்க. என்னப்பா உன் பேரு? போட்டோ பிடி. உனக்கு போட்டோ எடுக்கணும்னா நல்லா எடுத்துக்க. யாருப்பா அவர் பேர் நோட் பண்ணு. சரக்குல வந்து வண்டி முன்னாடி நிப்பாட்டுற. உலகமெல்லாம் சுத்திக்கிட்டு ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க டேன்னு கூப்பிட்டது அவனையா இல்ல என்னையான்னு கேட்டு சார். யாரு அவரு? இந்த டாம்பிகமெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. தேர்தல் கமிஷன் ரூல்ஸ் படி நடந்துக்குங்க. யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிப்பாட்டுங்க. கதிரானந்த வண்டி போய் இப்படி நிப்பாட்டி மடக்கியா? அவங்க 2 பேர் இருந்தாங்க. அடுத்த நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. எதிர் கட்சிக்காரர்கள் பிரச்சாரத்தின் போது நேரா மீட் பண்றாங்க. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். வேலூர் மாவட்ட காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளிமலை பகுதியில் அரக்கோண நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் பாலு அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த சமயத்துல அந்த வழியா அமைச்சர் துரைமுருகன் கார்ல வந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே அந்த பாமக வேட்பாளர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா
உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த தொகுதியில உங்க ஆசீர்வாதத்தோட நான் ஜெயிச்சு உங்களை நேர்ல வந்து பார்த்து நன்றி சொல்றேங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம சிரிச்சுக்கிட்டே போயிருக்காருங்க. பார்த்துட்டு வாங்க. முருகனுடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னுடைய அன்பான உங்களுடைய ஆசீர்வாதத்தை, அருளை வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் வாழ்த்தை நான் அடிபணிந்து ஏற்றுக்கொண்டு இந்த தொகுதியில் நிச்சயமாக நான் வெற்றி பெற போகிறேன். வெற்றி பெற்றதற்கு பிறகு அண்ணனை வந்து நேரில் சந்தித்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மதுரையில பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போ திமுக அரசு மீது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அதிருப்தியா இருக்காங்க, மகளிர் உதவித்தொகை வழங்குவதில்லை, பஸ் சரியா ஓடுறதில்லை அப்படின்னு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. என்னவா இருக்கும்? எல்லாமே வாக்குக்கு தானே, பாருங்க. அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அருமைக்குரிய தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, உதயநிதியினுடைய மனைவி பெயர் கிருத்திகா. அந்த கிருத்திகா ஒரு படத்தை டைரக்ட் செய்திருக்கிறார், இயக்கி இருக்கிறார். அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யார் தெரியுமா? இந்த போதை கும்பல் கடத்தலின் தலைவர் ஜாபர் சாதிக் தான் தயாரிப்பாளர். போதை பொருளை தடுக்க வேண்டிய முதலமைச்சரும் முதலமைச்சருடைய குடும்பமும் போதை பொருளுக்கு உடந்தையாக இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஆகவே இவைகள் எல்லாம் 5 காரணங்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாரை பெருகிக் கொண்டிருக்கிறது. உன்னால எனக்கு திக்கு திக்குங்கிறா. ஆக மதுரையை பொறுத்த மாத்திரத்திலே மதுரை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. இந்த கோட்டைக்குள் எந்த பொம்மனும் ஊடுருவி ஓட்டை போட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அடை பெருகிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் அடுத்ததாக நிற்கிற பாஜக யார் இருக்கிறார்கள்? பாஜகவிலே இங்கு பேராசிரியர் சீனிவாசன் இருக்கிறார். நோட்டாவுக்கு கேட்டுதான் ஓட்டு வாங்குவார், அவ்வளவுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னணியிலே சென்று கொண்டிருக்கிறது. பாஜகவிலே கூட்டணி பலம் என்று சொல்லுகிறார்கள். 1-2 பேர் இருக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறார்கள்? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. டிடிவி தினகரன் ஒரு கட்சி இல்லாத ஒரு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார் 10 ஆண்டு காலம் ஊழல் இல்லாத ஆட்சி பாஜக நடத்தியது என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், சின்னத்துக்காக ஊழல் செய்து சிறைக்கு போனவர் பாஜகவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தால் மக்கள் ஏற்பார்களா? சிரிக்க மாட்டார்களா? 2வது OPS அவர்கள் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விஸ்வரூபம் எடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி, பாபநாச படம் எடுத்தாலும் சரி, படம் ஓடாது. விஸ்வரூபமும் பாபநாசமும் படம் எடுத்த கமலஹாசனே டார்ச் லைட்ல டார்ச் பேட்டரி இல்லாம அறிவாலயத்தில் மண்டிட்டு கிடக்கிறார். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தம்பிமார்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியான தீர்வு என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இதுக்கெல்லாம் யாரா காரணம்? இந்தியாவுடைய பிரதமர் மோடி பரமுறை வருகிறார். இன்று கூட நாகர்கோவிலில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நோட்டாவுக்கு மேலே ஓட்டு வாங்க முடியாது. போடா. அவர் சொல்லுகிறார், மோடி உத்தரவாதம் என்று சொல்கிறார். சப்சீஸ் மோடி கா கேரண்டி என்று இந்தியிலே சொல்கிறார். சப்சீஸ் மோடி கா கேரண்டி என்ன அர்த்தம்? மோடியின் உத்தரவாதம் என்று சொல்கிறார். மன்னிக்க மாட்டேன். மிக்சி கிரைண்டர் வாங்கினீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் கேரண்டி தருவாங்கல்ல, அது மாதிரி சொல்லுகிறார். நான் அவருக்கு இந்தியிலே பதில் சொல்லுகிறேன். आपका तमिलनाडु में पक्का टायर नया पक्का डाल है என்று சொல்லுகிறேன். இந்த தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாதுன்னு அர்த்தம். களத்துல அடிக்கிட்டீங்கல்ல, கட்சி மாடத்தை உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும்ல. ஆமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் லியோனி அவரை பத்தி தான். ஆனா அவர் உங்களுக்கு தெரியும், நல்ல நகைச்சுவை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அவர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அருமையா பாடல்களையும் பாடுவார் அப்படின்னு. இப்பெல்லாம் பிரச்சாரத்துக்கு போற இடத்துல மிமிக்ரி பண்றாருங்க.
யார மாதிரி? நம்ம மோடி ஐயா மாதிரி நம்மளுக்கு வணக்கம் சொல்றான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே. மோடி ஐயா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி மிமிக்ரி பண்றாருங்க. என்னென்ன திறமெல்லாம் இருக்கு அவர்கிட்ட, பார்த்துட்டு வாங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மேடையில வந்து என்ன பேசுவார் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு வேலூர்ல அன்பர்ந்த தமிழ் சொந்தங்கள, அன்பார்ந்த பாசமிக்க தொண்டர்களே, வணக்கம். சும்மா இருக்குப்பா, கேவலத்தனமா பேசுறிய. அதை விட ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னார் ஒரு மேடையில். அகிர முதல எழுத்தெல்லாம் அது பிக்பான் முதிற்று ஒழுக்கு அப்படின்னாரு. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். திருவள்ளுவர் கண்ணீர் வடிக்கிறார். உங்களை யாரு பிரதர் எங்க திருக்குறளை சொல்ல சொன்னது? இன்னொரு இடத்துல போய் பர்ரம் கல்லர் அப்படின்னாரு. கனியன் பூங்குன்றன் பாட்டு. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இப்ப தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கு பேரே உப்மா பேட்டி. உப்மாங்கிறது இப்ப நாங்கெல்லாம் எங்கேயாவது கச்சேரிக்கு அல்லது பட்டிமன்றம் நடத்துகிற போறப்ப சில பேர் எங்களை பயங்கரமா புக் பண்ணி மேடை இடையெல்லாம் போட்டு விட்டு காசு கொடுக்காம ஓடிடுவேன். அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு பேர் உப்மா கம்பெனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உப்மா பேட்டி ஒன்று கொடுத்தார். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உங்களுக்கு தமிழ்நாட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு ஐ லைக் உப்புமா அப்படின்னாரு. என்னமோ தமிழ்நாட்டில் வேற உணவுப் பொருளே இல்லாத மாதிரி உப்புமான்னு அவருக்கு எவனோ தப்பா எழுதி கொடுத்துட்டான். அவன் கரெக்டா தான் எழுதியிருக்கான், இவரை பழி வாங்கணும்னு. கரெக்ட். உப்புமாங்கிறது வந்து ரவையே இல்லை, ரவை வச்சு உப்புமா கிண்டுவீங்க சகோதரிய. ஆனால் மோடி ஒருத்தர் தான் ரவையே இல்லாமல் உப்புமா கிண்டுற ஒரு ஆள். யாருன்னா அவர் தான் ஒன்றிய பிரதமர். சும்மா இருப்பா. பேச்சு அடே அப்பா எப்படி தொடங்குவார் பேச்சு பார்த்துருக்கீங்களா? एक डिसाइड को कर चुका है, अप्रैल 19 को आपकी बार कार चौका है. कल மந்திரவாதி பேசுற மாதிரி இருக்கா? ஒரு பிரதம மந்திரி பேசுற மாதிரியா இருக்கு? ஒருத்தர் லேகியம் விற்கிறவங்க இப்படித்தான் விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? நாகமலை தோகமலை நடுவருக்கும் வீரமலை சுத்தி படர்ந்தமலை சூதாடு வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகுமலை நார்த்தாமலை, இப்படி பல மலையில தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேறிடல இருந்து ஒரு சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே? உசார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. ரெஜார் பத்திரி டமா பீனா பத்திரி கமாய். டேய் நானும் பேசி போறடா. இசாப்பா பேச வளாக்க வயக்கா. ஐ அம் எஸ்பீக்கா. இதே வாய்ஸ் தான். இன்னொரு சப் கான்ட்ராக்ட் லேகியம் ஒண்ணு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே நான் அப்படி அவர் பெரிய பாரதியாரு காலங்கட்ட வந்து பொன்மொழி சொல்லிட்டு பாவமா இருக்கு. அந்த எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஜெயா டிவில இன்னைக்கு போடுறேன். யாரு? டிடிவி தினகரன் சொல்றார், அமைதிப்பட அமாவாசை ஒருத்தர் பொள்ளாச்சியில பேசிட்டு இருக்காரு. நம்ம சொல்லல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவர் கூடயே இருந்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கொடுத்த பட்டம் என்னது? அமைதிப்பட அமாவாசை. நான் மணியா? நான் மணியா? என்ன பேர் சொல்ற? உங்க பேர் மணி தானே? கையை வச்சுக்கலாம்ல? கையா இருக்கட்டும் அப்படின்னா இருக்கட்டும். செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் பராக் பார்த்துட்டு ரொம்பவே நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான எபிசோட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.